Praise the Lord, sister. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise God. Praise the Lord. Praise the Lord. அச்சிஷ்ட சிலுவையின் அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹல்லேலூயா. எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட முது பிள்ளைகளாகி எங்கள் யாவரையும் நீர் இந்த ஜெப பொழுதியிலே இணைத்து வைத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் வல்லவரும் நல்லவரும் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களை தேடுகின்ற மக்கள் எங்களை கைவிடாத தகப்பனாய் இருக்கிறீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நாங்கள் கேட்பதை தம் சிந்தையை வைத்து தேவரீர் தாமே உகந்த காலத்திலும் நேரத்திலும் எங்களுக்கு நன்மை செய்கின்ற தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜபத்தை நீர் ஒருபோதும் பின்தள்ளுவதில்லை சுவாமி. எங்களுடைய வேண்டுதல்களை நீ ஒரு பொழுதுமே கேட்க ஆண்டவரை மறுப்பதில்லை. ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதுவும் பிள்ளைகளாகி நாங்கள் இணைந்து ஆராதிக்கிறோம் சுவாமி. பல்வேறு இடங்களில் வாழ்கின்ற நாங்கள் இணைந்து இந்த கூடுகையை உண்மை போற்றி கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே இறைவன் என்று, உண்மையன்றி எங்கள் மீது அன்பு செலுத்த வேறு தெய்வமில்லை என்று, எங்களுக்காய் வழக்காடுபவர் நீர் ஒருவர் என்றுமே ஆண்டவரை நாங்கள் நம்பி வாழ்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பு தெய்வமே, நீர் தூயவரப்பா. உம்மை போல் எங்களையும் தூய்மையான வாழ்வு வாழ செய்யவே ஆண்டவரை இப்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீரே. எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் கூட நாங்கள் இணைந்து ஒரு வார்த்தைகளை பகிரப் போகிறோம். ஆண்டவரை ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம், வலுவூட்டுகிறோம் சுவாமி. எங்கள் அன்பு தெய்வமே, பாவம் என்ற சேற்றிலே விழாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதுமே எமது தூய்மையின் பிரசனத்தில் குடிகொள்ளும்படிக்கு எங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகின்ற இந்த நேரத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, நீர் தூயவரப்பா, நீர் பரிசுத்தர். ஆண்டவரை, உண்மை போல் நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை அப்பா, இதோ இங்கே ஜெப நேரத்திலே தன் குடும்பத்திலே ஆண்டவரை தான் ஒருவராய் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இறைவார்த்தைகளை கேட்க ஆண்டவரை அப்பா தன்னை ஆயத்தம் நிலையில் வைத்திருக்கிற முது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு சுவாமி. இவர்கள் மீது மனமிறங்கும் ஆண்டவரை, இவருடைய குடும்பத்தின் மீது மனமிறங்கும் ஆண்டவரை. இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு தூய்மை விளங்கட்டுமே அப்பா. எங்கள் அன்பு ஆண்டவரை, இதோ இந்த இடத்திலே நோயாளிகள் யாராவது இருப்பேன் ஆண்டவர், இவர்கள் குடும்பத்தில் ஆண்டவரை அப்பா படுத்த படுக்கையாக எழுந்திருக்க முடியாமல் ஆண்டவராகி இயேசுவே என்று ஆண்டவரே உமது நாமத்தை எந்த நேரமும் ஆண்டவரை உரைத்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு சுவாமி. இவருடைய உடலின் அங்கங்களின் மீது தேவரீர் கிருபையாயிரும், உள்ளுறுப்புகளின் மீது கிருபையாயிரும். ஆண்டவரை, பரிசுத்த இரக்கமுள்ள ஆண்டவரை, தங்கள் வாழ்விலே ஆண்டவரே உம்முடைய திரு பிரசன்னத்தை அவசங்கைப்படுத்தியதன் மூலமாக, ஒரு தெய்வீக இருதயத்தை காயப்படுத்தியதன் மூலமாக, ஆண்டவரை உம்மை விட்டு விலகியதன் மூலமாக தேவரே தாமே அப்பா இதோ இப்படிப்பட்ட ஆக்கினைகளுக்குள் உள்ளாக்கப்பட்டிருப்பேன். ஆண்டவரை, நீர் இரக்கம் நிறைந்த இறைவன் அல்லவா, நீர் கருணாமூர்த்தி அல்லவா ஆண்டவரை, எங்கள் மீது நீ தூய அன்பை பொழிகின்ற தெய்வம் அல்லவா ஆண்டவரை. ஒரு பாதத்தில் இங்கே கூடி இருக்கிற மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற நோயாளிகளையும் சுவாமி, இதோ அப்பா நீர் வெறுங்கையோடு போவதில்லை என்ற ஒரு வார்த்தையின்படியாக உள்ளத்திலே ஆண்டவர் அழுகையோடு கண்ணீரோடு புலம்பலோடு இருக்கின்ற பிள்ளைகளையும் ஒரு திரு இருதயத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இரக்கமாயிரும் சுவாமி. பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்கிறீரே என்ற வசனத்தில் ஆண்டவராகிய இயேசுவே, இதோ நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரை, நாங்களும் இரக்கத்தோடு வாழ எங்களை ஆசீர்வதி. எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இங்கே இருக்கின்ற மக்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரை, இவர்கள் இதன் மூலமாக பரிசுத்த ஆண்டவரை, வல்லமையுள்ள ஆண்டவருடைய திரு அன்பை புரிந்து கொள்ளவும், இந்த உலகத்திலே நாம் எதற்காக இந்த கிறிஸ்தவ வாழ்வில் வாழ்ந்து எப்படியாக அந்த ஆண்டவரின் திரு அன்பை நாம் ஏற்றுக்கொண்டு பிறரன்பு சிநேகத்தோடு வாழ வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இவர்களை ஆசீர்வதி அப்பா. ஒரு தூய கரம் கொண்டு இந்த குடும்பங்களை ஆசீர்வதிய ஆண்டவரை, குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா அந்தகாரங்களையும் ஒரு தூய இருதயத்தின் அன்பு ஆண்டவரை அப்பா போக்கி நீக்குவதாக சுவாமி. நன்றி செலுத்துவர் ஆண்டவரை, கிருபையாளரை, தயாபலரை, எங்களை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பவரை, எங்களை எப்பொழுதுமே உற்று கவனித்துக் கொண்டிருப்பவரை, எங்கள் வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவரை உற்று நோக்கி இதோ எங்களுடைய வாழ்வின் முறைகளை ஆண்டவரை ஆராய்ந்து முடிக்கின்ற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. நன்றி செலுத்துகிற ஆண்டவரை, உமது எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரை. நீர் எங்களை சுவாமி உமது விருப்பத்தின்படி திட்டத்தின்படி நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். மக்கள் நன்றி ஆண்டவரை, நன்றி செலுத்துகிற ஆண்டவரை.
நீர் எங்களுக்கு செய்வது அனைத்துமே தடைபடாது ஆண்டவரை. நீர் எங்களுக்காக வகுத்திருக்க திட்டங்கள் ஒருபோதும் தடைபடாது சுவாமி. நாங்கள் எந்த மூலையில் சென்றாலும் ஆண்டவரை நீர் எங்களை வழிநடத்துகின்ற நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. சிரம் தாழ்த்தி ஆண்டவரே தாழ் பணிந்து கரம் கூப்பி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பாவிகளாகி எங்களை இரட்சியும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள காலம் எல்லாம் உம்மை போற்றி துதிப்போம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, உங்க நெற்றியில சிலுவை அடையாளம் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு முறை உங்க வீட்டுல யாராவது நோயாளிகள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நோயினால ரொம்ப வேதனைப்படுறாங்கன்னா, அதாவது நீங்க தான் ஜெபத்தை கேட்கிறவங்க. சரியா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெப வீராங்கனைகள், வீரர்கள் நீங்க எல்லாருமே. நீங்க அவங்க நெற்றியில சிலுவை அடையாளம் போடுங்க. அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிலுவை அடையாளம் போடுங்க. ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை சிஸ்டர். நம்ம பகிர்ந்துக்க போற இந்த 1 மணி நேர வார்த்தை உயிருள்ள வார்த்தை. இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் இதனுடைய மிகப்பெரிய ஒரு வல்லமை அவர்களை கடந்து செல்லும். என் சகோதரிகளே, அப்படியாக அவங்க வீட்டுல யாருக்கு முடியாம இருந்தாலும் அவங்க நெற்றியில சிலுவை அடையாளம் போடுங்க. ஒருவரை ஆசீர்வதிக்க பழகுங்க. முதல்ல எல்லாருமே ஒருத்தரை ஆசீர்வதிங்க. என் நண்பர்ந்தவர்களே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒருத்தரை வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும், நல்லா இருங்கன்னு சொல்லணும். கணவன் மனைவியை ஆசீர்வதிக்கணும், மனைவி கணவனை ஆசீர்வதிக்கணும். வெளியில போகும்போதும் என் நண்பர்ந்தவர்களே, கணவன் இதுல எத்தனை வீட்டுல நான் கேட்கிறேன், எத்தனை வீட்டுல இதை ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது, இல்ல காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது உங்ககிட்ட தலை குனிஞ்சு சிலுவை வாங்கிட்டு போறாங்களா? நீங்க சிலுவை போடுறவங்க எத்தனை பேரண்ட்ஸ் சொல்லுங்க. என் மகளுக்கு நான் போடுவேன். இல்ல நான் போடுவேன் இல்லம்மா, அட் பிரசன்ட் இப்ப செஞ்சுட்டு இருக்கணும். யாரெல்லாம் செய்றீங்க? டெய்லி செய்யறேன். சரி, உங்க பிள்ளைகளுக்கு ஓகே. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு ஏற்ற துணையை இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறாரு. உங்க கணவர் இல்ல உங்க மனைவி இல்ல நீங்க உங்களுடைய ஜெப வேலை, ஜெபம் முடிந்த பிற்பாடு கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் நெத்தியில சிலுவை அடையாளம், அதாவது தலையை வச்சு அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க தலையில நீங்க கை வச்சு அவர்களை குறித்து நீங்கள் ஜெபிக்கணும். இதெல்லாம் செய்றீங்களான்றத யோசனை பண்ணி பாருங்க. என் அன்பார்ந்த சகோதரர்களே, ஆண்களே, நீங்க வெளியில வேலைக்கு போகும்போது, அதாவது பெண்கள் பலவீனமானவர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். என் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்காக வல்லமையோடு ஜெபிப்பவர்கள் பெண்கள். எப்போதுமே ஆண்டவர், நீங்க கோயில்ல ஒரு உதாரணத்துக்கு எங்களை பெருமையாக நான் சொல்லிக்கல. என் அன்பார்ந்த சகோதரர்களே, வீட்டுல இருக்கிற மனைவிக்கு மதிப்பு கொடுங்க. முக்கியமாக நீங்க வெளியில போகும் பொழுது உங்க மனைவி கிட்ட எனக்கு சிலுவை போடு, எனக்காக ஜெபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போற பழக்கத்தை கடைபிடிங்க. அவளுக்கே ஜெபிக்க மாட்டா, எனக்கா ஜெபிக்க போறா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி. ஒருவேளை உங்களுக்கு அவங்க ஜெபிக்க உங்களுக்கு சிலுவை அடையாளம் போட 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 அவங்களுக்கு அந்த ஜெபிக்கிற பழக்கம் வந்துடலாம். அல்லேலூயா. இதெல்லாம் கடைபிடிங்க. இது நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்வு. இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்க தவறிக்கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்யணும். அவங்க பக்கம் உங்க வீட்டுல இருக்கிற இப்ப நோயாளிகளுக்கு நீங்க சிலுவை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சிலுவை போட்டு அவங்களுக்காக ஜெபிங்க. ஒருத்தவங்க ஆசீர்வதிங்க. சிஸ்டர், நீ நல்லா இருப்ப, கடவுள் உன்னோடு இருக்கிறார், நீ கவலைப்படாத, நீ போற இடம் நல்லபடியா போயிட்டு நீ நல்லபடியா வந்துருவ, நீ வீட்டுல இருக்கிற நீ பாதுகாப்பா இருப்ப. ஏன்னா இன்னைக்கு நகைக்காக இன்னைக்கு இந்த தங்கத்தோட விலை இவ்வளவு ஏற்றத்தின் உச்சத்துக்கு போறதுனால இன்னைக்கு பெண்கள், வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்ப அந்த வெளியில போற ஆண்கள், வெளியில போறவங்க வீட்டுல நீ பத்திரமா இருப்பமா, சிலுவை போட்டு நல்லா இருப்ப, ஜாக்கிரதையா இருப்ப, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பாதுகாப்பார். நண்பர்களே, ஒருவரை நாம் ஊக்கமூட்டவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களை ஆசீர்வதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஆண்டவர், இன்றைய ஒரு சிந்தனையாக நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேச வருகிறார். என் நண்பர்களே, இறை வார்த்தை உயிர் உள்ளது. நான் கவனமா கேட்டுக்கோங்க. இறை வார்த்தை உயிருள்ள வார்த்தை. அசட்டையாக அதாவது இந்த பிரேயரை ஆன் பண்ணவே வேண்டாம். சரியா? நம்மளால
ஒரு கவனமா கேட்க முடியாது, நான் ஏனோ தானோன்னு கேட்பேன் அப்படின்னா இது பெரிய பிரச்சனை சிஸ்டர். இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கையில நிறைய நம்மளுடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் கடவுளை அவசங்கைப்படுத்துவது, அவருடைய வார்த்தைகளை அவசங்கைப்படுத்துவது. அதனால உங்களால நல்லா முழுமையாக முழு கவனத்தோடு கேட்க முடியும். நான் எந்த விதமான பராக்குக்கும் இடம் கொடாம ஏனோ தானோ நான் கவனிக்காம ஏதோ வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் இருந்ததுன்னா தயவு செய்து ஆன் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்து இருக்க வேண்டாம். நான் இப்படி பேசுறேனே நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா இதனால வர்ற பாதிப்பு அதிகம் சிஸ்டர். உண்மையாகவே சொல்றேன், இதனால வர்ற பாதிப்பு அதிகம். ஏன்னா நம்ம ஒண்ணு கூடுகையிலயோ அல்லது ஜெபத்திலேயோ உட்காராம இருந்தா கூட ஒரு பாவத்தோட போயிடும், ஒரு தப்போட போயிடும். ஆனா ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துட்டு அவர் அவசங்கப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, வார்த்தைகள் அவமதித்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எடுத்துக்காட்டு, நீங்க திருப்பலிக்கு போகாம இருந்தீங்கன்னா நீ திருப்பலிக்கு போகல அப்படிங்கிற ஒரு தப்பு தான். ஆனா உள்ள போய் எல்லா லோலாயும் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் நம்மளால இந்த உலகத்துல செஞ்சு மாளாது. அவ்வளவு பரிகாரங்கள் நம்ம பண்ணணும். நம்ம கடவுளுக்கு எதிராக நம்ம அவரை அவசங்கைப்படுத்துவது, ஆலயத்துக்குள்ள அந்த மிதியடி போட்டுட்டு போறதும் சரி, விவிலியம் வாசிக்கும் போது கவனம் இல்லாமல் இருக்கிறதும் சரி, நற்கருணை ஆண்டவருக்கு உகந்த மரியாதை கொடுக்காம இருக்கிறதும் சரி, ஏனோதானோ திருப்பலிக்கு நேரம் கழித்து வர்றதும் சரி. இப்ப நம்ம இது ஏன்னா நம்ம பாட்டுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, நம்ம பாட்டுக்கு லைஃப் அது பாட்டுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கனால இது நமக்கு பிரச்சனையாவே தெரியல. அப்படிதானே? நமக்கு இது பிரச்சனையாவே தெரியல. ஏன்னா நீ போறேன், பூசை முடிஞ்சு வர்றேன், அந்த திருப்பலிக்கு உண்டான அந்த ஜெபன், அந்த அந்த ஒரு மதிப்பு, மரியாதை, அந்த பரிசுத்தம், அது பரிசுத்தமான இடம். அப்ப ஒண்ணு என்னால திருப்பலியில இப்படியாக முழுமையாக ஒரு பயபக்தியோடு இறை அச்சத்தோடு என்னால கலந்துக்க முடியலன்னா திருப்பலிக்கு போகவே கூடாது. என்னை பொறுத்தவரை போனோம்னா முழுமையா பங்கேற்கணும். என்னுடைய உடல் பொருள் ஆவி முழுவதுமே அந்த திருப்பலியை சார்ந்ததாக இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான். இப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா கோயில்ல ஒரு சகாயமத கோயில்ல போயிருக்கிறேன். அந்த ஒரு பொண்ணு, கல்யாணமான பொண்ணு, நல்லா கிட்டத்தட்ட ஒரு 30 வயசை தாண்டிதான் இருக்கும். என் நண்பர்ந்தவர்களே, செல்போன் அடிக்குது கிட்டத்தட்ட 3 முறை. அது என் பக்கத்துல இருக்கனால அதுல நம்ம ஹஸ்பண்ட் ஏதோ ஒண்ணு போட்டிருந்தது. அதுல மாஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க சிஸ்டர் நற்கரணை எழுந்தேற்ற நேரத்துல கூட அந்த போன் கால் அட்டன் பண்றதுக்கு வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது பெரிய பிரச்சனை சிஸ்டர். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது பெரிய பிரச்சனை. ஏன்னா என் நண்பர்ந்தவர்களே, அவர் நமக்காக கொடுத்தது ரொம்ப ஜாஸ்தி. அவர் என் நண்பர்ந்தவர்களே, அவருடைய அந்த கொடுத்த அந்த அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்மளால ஈடுகட்டவே முடியாது அவருடைய தூய ரத்தத்துக்கு. அப்ப நம்மளுடைய இந்த அவசரங்களை கடவுள் பொறுத்துக்க மாட்டார். அதனாலதான் பல இன்னைக்கு திடீரென்று வருகின்ற நம்மளுடைய வாழ்க்கையில வர துன்பங்கள், அவமானங்கள், நம்ம வாழ்க்கையில வர்ற போராட்டங்கள், கஷ்டங்கள் நிறைய அதுக்கு இதுவும் கூட ஒரு காரணமா இருக்கும். 100% காரணமா இருக்கும். எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரியான ஜெப வேலைகள்ல கலந்துக்க வர்றீங்க, ஆண்டவருடைய வார்த்தை இல்ல, நான் கிரேஸ் சிஸ்டரா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும் வார்த்தைகள் கொடுக்குறவங்க என் நண்பர்ந்தவர்களே, கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம கொடுக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க. இது உங்களுக்கு பயங்கர ஆசீர்வாதமா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிரசன்டிங்கா இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இறை பயம், இறை அச்சத்தோடு கிரேஸ் சிஸ்டர் திருச்சியில இருந்து பேசலாம், ஆனா அவங்க சொல்றது என் தெய்வத்தோட வார்த்தை அப்படிங்கிற அந்த ஒரு உள்ளார்ந்த மனப்பான்மையோடு நீங்க பயபக்தியா இந்த வார்த்தைகளை கேளுங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். இது உங்களுக்கு பாவங்களுக்கு நீங்கள், அதாவது நம்ம பாவத்திற்கான பரிகாரமா கூட நம்ம செய்யற இந்த ஒரு முழுமையான ஈடுபாடு நம்ம பாவத்திற்கு பரிகாரமா கூட இது அமையும். நான் பேசுறது புரியுதா சிஸ்டர்? யார் மனதையும் காயப்படுத்துறதுக்காக சொல்லல, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும் அதுக்காக நான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நீங்க எல்லாம் என் நண்பர்களே, நம்மை எது கடவுளிடம் இருந்து பிரிக்க முடியும்? நம்மள எது கடவுளிடம் இருந்து பிரிக்க முடியும்? அதுதான் இன்னைக்கு முக்கியமானது. என் நண்பர்களே, 2 விதமானது இருக்கு. நம்பர் 2 விதமானது இருக்கு. ஒண்ணு சோதனை, ஹல்லேலூயா. இன்னொன்னு வேதனை. நம்ம இந்த வேதனையை பத்தி எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். வேதனைங்கிறது என்னது? கஷ்டம், போராட்டம், வறுமை, பிரச்சனை. அதாவது பிரச்சனைங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நோயினால் இந்த உடல் வலி, வேதனை, மனசுக்குள்ள இருக்கிற வலி, வேதனை, துன்பம், உடல் வலி, மனவலி, இது எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேதனை, துன்பம், என்னை என் கடவுள் கைவிட்டுட்டாரு, இப்படிங்கிறது ஒரு பார்ட். இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு, அதுதான் சோதனை.
பிரைஸ் தி லார்ட். அதுதான் சோதனை. நீங்க கடவுள் கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல்லுவோம். கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்துல ஒரு லைன் வரும், எங்களை இத கவனிச்சிருக்கீங்களா? இந்த லைனுக்கு இது வரைக்கும் யோசிச்சிருக்கிறீங்களா யாராவது? என்னை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். இந்த லைன் இருக்கு இல்லையா, என்னை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். அப்ப என்ன இது சோதனை? சோதனைங்கிறது வேதனையா? சோதனைங்கிறது கஷ்டமா? சோதனைங்கிறது போராட்டமா? சோதனைங்கிறது உடல் வலி, உள்ள வலியா, மனவலியா? இல்ல. பிரைஸ் தி லார்ட். என் அன்பார்ந்தவர்களே, சோதனை நம்ம வாழ்வுல நம்மள பாவத்திற்கு இழுத்து செல்வது இந்த சோதனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். என் சகோதரிகளே, நம்ம எல்லாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்துல நம்மள பாவத்திற்கு கூட்டி செல்வது, நம்மளை கிறிஸ்துவிடம் இருந்து எது நம்மளை பிரிக்க முடியும்? என் அன்பார்ந்தவர்களே, அப்ப இங்க நம்ம எந்த அளவுக்கு இந்த சோதனைக்குள் உட்படாதபடிக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என்னை சோதனைக்கு உட்படுத்திடாதீங்க. ஆண்டவரே, நான் சோதனைக்கு உட்படாது இருக்க, ஆண்டவரே, நான் விழித்திருந்து ஜெபிக்கும்படிக்கு எனக்கு ஆற்றல் கொடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் அன்பார்ந்தவர்களே, அப்ப இந்த சோதனைங்கிறது என்ன? இந்த சோதனை மனுஷனுக்கு மட்டும் வருதா அல்லது கடவுளுக்கே வருதா? என் அன்பார்ந்தவர்களே, சோதனை மனிதர்களுக்கு, என் சகோதரிகளே, நம்ம வாழ்ற அன்றாட வாழ்க்கையில் காலையில் இந்த சோதனைங்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம வீட்டுல இருக்கிற துன்பம், நம்ம வீட்டுல இருக்கிற துயரம், நம்ம எல்லாத்துலயும் செட்டில்டா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எப்பா மிடில் கிளாஸ்லயாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ப்பா. ரொம்ப எல்லாம் எனக்கு வாழ்க்கையில இந்த போராட்டம், கஷ்டம், துன்பம், ரொம்ப நெருக்கடி அந்த மாதிரிலாம் இல்ல, ஸ்மூத்தா என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா, என் அன்பார்ந்தவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஜெபிக்கணும்னு இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா சோதனைகள் நம்மை ஆட்கொள்ள வரும். ஹல்லேலூயா. அதனாலதான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். என் அன்பார்ந்தவர்களே, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெப வாழ்வுல வாழ்கிறோமோ அப்பதான் நம்மளால சோதனையில வெல்ல முடியும். ஹல்லேலூயா. சோதனை என்பது நம்மளை பாவத்திற்கு இழுத்து செல்வது. ஆமே. எடுத்துக்காட்டா எபிரேயர் 4:15, என் அன்பார்ந்தவர்களே, நம் தலைமை குரு நம்முடைய வலிமையை கண்டு இரக்கம் காட்ட இல்லாதவர் அல்ல. யார் அந்த தலைமை குரு? நம்முடைய தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. இந்த வலுவின்மை தான் சிஸ்டர் நமக்கு சோதனை வர்றதுக்கு காரணம். நமக்கு வலுவின்மை, நமக்கு பலவீனம். என் நண்பர்கள் நம்மளை ஈஸியா பிரச்சனையில மாட்டி விட்டுறலாம். நம்மளை ஈஸியா சோதனைக்கு உட்படுத்தி விட்டுறலாம். யாரால? அழகையால. என் நண்பர்கள், அப்ப இந்த அழகையோட அந்த சோதனையில இருந்து நம்மளை காப்பாற்ற முடியறது யாரு? நம்முடைய கடவுள். ஹல்லேலூயா. அப்ப நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். அவரும் சோதிக்கப்பட்டவர், ஆனால் பாவம் செய்யாதவர். நாம சோதனைக்கு உட்படும் போது என்ன செஞ்சிடறோம்னா பாவத்துல விழுந்துடுறோம். பிரைஸ் தி லார்ட். சோதனைனா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் கம்ப்ளீட் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். சோதனை சோகத்தூர் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அவங்க வீட்டுல அவங்க பொண்ணுங்க கட்டி கொடுத்த வீட்டுல இருந்து 2 பேரும் மருமகன் வந்திருப்பாங்க போல இருக்கு. நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம், 2 பக்கமும் 2 கார் நிக்குது அவங்க வீட்டுக்கு ரோட்ல. இங்க இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பீனா சிஸ்டருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டுக்கு முன்னாடியே பைக் வருது, வரிசையா லைனா இருக்கு. நாங்க கேட்ட திறந்து எப்படி நாங்க காரை உள்ள ஏத்துறது? இப்ப பாருங்க, கார் வேற வெளியே இருக்கு. நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இப்ப உங்களுக்கு ஒரு சோதனை சிஸ்டர். பிரைஸ் எல்லாம் நீங்க பேசுறத வச்சு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா உங்க மூலமா இங்க மக்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா, இப்பதான் இதுதான் சிஸ்டர், இதுதான் சோதனை. நீங்க முடிச்சுட்டு வர்றது என்னது? ரெட்ரீட் தியான இல்லத்துக்கு போயிட்டு வரீங்க. தியானத்துக்கு போயிட்டு வரீங்க. வீட்டுக்குள்ள உள்ள வந்த உடனே இங்க உங்களுக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை? இதன் மூலமா உங்களுக்கு வர்ற பாவம் என்ன சொல்லுங்க? கோபம் வருது இல்ல? அவ்வளவுதான். இதுதான்
இதுதான் சிஸ்டர், வேற ஒண்ணுமே இதுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம் சிஸ்டர். நாங்க உள்ள எந்த போட்டிக்குள்ள நாங்க ஏத்திக்குவோம். அவங்க தெருவுலயே நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்கிட்ட இருக்காரு, இங்கிட்ட இருக்காரு, நடுப்புற வாசப்படிக்கிட்ட வண்டிக்குள்ள நிக்குது. எப்படி நாங்க எதிர்த்தாப்புல நாங்க எங்க வீட்டுக்குள்ள வர முடியும்? எப்படி வர முடியும்? இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு கோபங்கள் சிஸ்டர். பிரைஸ் எல்லாம் உங்களோட ஆதங்கம் எல்லாமே எனக்கு புரியுது. இல்ல சிஸ்டர், இது ஆதங்கம்ன்றதும் கோபத்தோட அடையாளம் தான். அதாவது நான் எப்படி வீட்டுக்குள்ள வர முடியும்? இப்படி நிப்பாட்டி வச்சுன்னா நான் எப்படி வர முடியும்? என் நண்பர்களே, இது உண்மை. இது எல்லாருக்கும் உண்டானது. இது ஜெசி சிஸ்டர் மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் உண்டான ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் வரதான் செய்யும். என் நண்பர்களே, இதுதான் சோதனை. ஆனா வீட்டுல எல்லாரும் இருக்காங்க சிஸ்டர். எங்க ஹஸ்பண்டும் ஆரம் நடிப்பானாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆரனும் அடிச்சுட்டாங்க. எல்லாம் வெளியில வரவே இல்ல, வீட்டுல இருக்காங்க. இந்த பாருங்க டிவி பாத்துட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியா எங்களுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. ஆரனை விடாம அடிங்க. பிரைஸ் சொல்லலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்லலாம். ரொம்ப நன்றி சிஸ்டர். கடவுள் உங்க மூலமா இவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கிறாரு. என் அன்பார்ந்தவர்களே, அப்ப நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. அப்ப நம்மளுடைய வலுவின்மைங்கிறது புரியுதா சிஸ்டர்? நான் ஜபத்துக்கே நான் போயிட்டு வந்தேனாலும் இவங்க பண்றது எனக்கு என்னத்தை உண்டாக்குது? கோபத்தை உண்டாக்குது. எனக்குள்ள ஒரு கோபம் வருது. என் நண்பர்களே, இந்த வலுவின்மையை கண்டு, ஏன்னா அவருக்கு தெரியும் தன் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வலுவின்மை இருக்குங்கிறது நம்ம தெய்வத்துக்கு தெரியும். ஏன்னா அவரே சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுற அந்த காட்சிகளை நாம இப்ப கண்ணு முன்னாடி கொண்டு வருவோம். பிரைஸ் அல்லாஹ். நம்பர் 1 மத்தேயு 4ல அழகையானவன் கரெக்டா ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற உடனேயே, ஆண்டவர் யோர்தான் நதிக்கரையில திருமுழுக்கு பெற்ற உடனேயே சோதிக்கப்படுவதற்காக கிட்டத்தட்ட பாலைவனத்துல. பிரைஸ் அல்லாஹ். நான் பேசுறது புரியுதா? புரியுது. நீ அங்க போய் 40 நாள் அவர் உண்ணாமலும் குடிக்காமலும் அவர் நோன்பு இருக்கிறார். அப்ப இங்க கடவுள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். யாரு? கடவுளே சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அது முதல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோம். அப்ப கடவுள் எப்படி அந்த சோதனையை வென்றார்? கடவுள் சோதிக்கப்பட்டார், ஆனா அவர் பாவத்தில் விழவில்லை. அவர் பாவத்தில் தன்னை கையளிக்கவில்லை. அப்ப எப்படி என்ன பண்ணாரு? அப்ப ஃபர்ஸ்ட் அவர் பசியா இருந்தார். 40 நாள் முடிந்து அவருக்கு பசி ஏற்பட்டது. பசி, இதுதான் போஜன பிரியம். அந்த தலையான பாவத்துல இருக்கிற போஜன பிரியம். அப்ப இந்த உணவினுடைய பிரியம் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக நாம் எந்த எல்லைக்கு வேணாலும் போய்விடுவோம். எந்த எல்லைக்கு வேணும் என்றாலும் நாம் போய்விடுவோம். எடுத்துக்காட்டு, மற்றவனுடைய இதை பறித்து உண்ண கூட நமக்கு தயங்க முடியாது. ஏனென்றால் எல்லாருக்கும் உண்டான ஒரு வலிவின்மை. அப்ப இங்க அழகையானவன் சொல்றான், நீ இறைமகன் என்றால், நீ இறைமகனா? நீ இறைமகன் என்றால் எங்க இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் அப்படிங்கிறார். அப்ப இயேசு பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாரு ஏசப்பா? உயிர் வா. இது அவரா சொன்னாரா? இறை வார்த்தையிலிருந்து எடுத்து சொன்னாரா? இறைவார்த்தை எங்க இருக்கு? யாராவது இது வரைக்கும் கவனிச்சிருக்கீங்களா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த இறைவார்த்தை எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டுல என் நண்பர்களே இணைச்சட்டம் நூலில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல இணைச்சட்டம் நூல்ல 8வது அதிகாரத்துல 3வது வசனம். அப்ப கடவுள் இங்க சாத்தானோட சோதனைக்கு எதை வைத்து அவர் வெல்லுகிறார்? எதை வைத்து வெற்றி வகை சூடுகிறார்? இறைவார்த்தை. என் நண்பர்களே, இறைவார்த்தை வைத்து. இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. உங்க கையில எத்தனை பேர் கையில இப்ப பைபிளோட நீங்க கவனிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது சிஸ்டர். என் அன்பார்ந்தவர்களே, உங்களை படைத்த உங்க இறைவனுக்கு தான் தெரியும் நீங்கள் அந்த விவிலியத்தை எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது. இங்க ஆண்டவர் சோதனைக்கு உட்படும் பொழுது அவருக்கு துணை நிற்பது. அவர் எதை வைத்து பேசுகிறார் என்றால் ஆண்டவரை முன்னிட்டு, கடவுளை, அந்த இறை வார்த்தைகளை முன்னிட்டு மட்டுமே அவர் பேசுகிறார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல. அப்ப இந்த வைராக்கியமான, இந்த தைரியமான வார்த்தைகள் அவருக்கு கொடுக்கப்படுவது இறை வார்த்தைகள் மூலமாக. அப்ப இந்த இறை வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது அங்கே அவர் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து விடுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது கேள்வி எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்து சென்று அது சொல்லுது, நீ இறைமகனா? நீ இறைமகனா? எங்க மேல இருந்து கீழே குதி பார்க்கலாம். உன்னுடைய வானதூதர்கள் உன்னை தாங்கிக்குவாங்க. எங்க கீழே குதி பார்க்கலாம். என் அன்பார்ந்தவர்களை, இங்கேயும் கடவுளை சோதிக்குது. ஏன்னா நான் இறைமகன் தான். இந்த அப்படி சொன்ன உடனே வானதூதர்கள் எல்லாம் நிற்பாங்க. அப்ப இங்க கடவுளுடைய பெருமை பாராட்டக்கூடிய அந்த நேரத்திற்கு இழுத்து சென்று விடும். அந்த சோதனை என்பது கடவுளை பெருமை. அந்த இடத்துல கடவுள் இங்கே
என் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த இறைவன் தன்னையே தாழ்ச்சியாக ஒப்பு கொடுத்துதான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அனைத்திலுமே தன்னை தாழ்த்தி கொண்டுதான் இந்த உலகத்துல தன்னை கையளிக்க வந்திருக்கிறார். அப்ப இங்க கடவுளை தன்னை பெருமை பாராட்டி வைக்க, சோதனை கொடுக்க அங்க அழகையானவன் போராடுகிறான். அங்கேயும் அவன் ஒரு வார்த்தை சொல்றான், பிரைஸ் சொல்லார். இங்க சாத்தான் அழகையே அவனுக்கு இறைவார்த்தை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் சொல்றான், என் அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 91 கடவுள் தம் தூதருக்கு கட்டளையிடுவார், உன் கால் கல்லின் மீது மோதாதபடி பாதுகாப்பார்னு சொல்லி இறைவார்த்தையில இருக்கே அப்படின்னு அவன் சொல்றான். ஹல்லேலூயா. அப்ப கடவுள் திரும்ப பதில் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியுள்ளதே. இது எங்க இருக்கு? இதுவும் இணைச்சட்ட நூல்ல 6வது அதிகாரத்துல 16வது வசனத்துல இருக்கு. அப்ப இங்க கடவுள் முதல்ல போஜன பிரியத்திலிருந்து, அதாவது உணவு பிரியம் என்ற சோதனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார். வார்த்தையின் மூலமாக கடவுள் சோதிக்கப்படுகிறார். ஆனால் இறை வார்த்தை அவரை காப்பாற்றி விடுகிறார். இங்க தன்னை பெருமை பாராட்டி கொள்ள, பெருமை ஆணவன் என்ற அந்த சோதனைக்குட்படும் பொழுது இங்கே இறை வார்த்தையை முன்னிட்டு, இறை வார்த்தையை துணை கொண்டு அவர் தன்னை பாவத்தில் விளைவிடாமல் என்ன பண்ணிக்கிறாரு? காப்பாற்றிக் கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக மிக உயர்ந்த மலைக்கு, ஹல்லேலூயா, மிக உயர்ந்த மலைக்கு அவரை கூட்டிட்டு போய் உலகத்துல இருக்கிற எல்லா அரசுகளையும் காண்பிச்சு, அவற்றோட மேன்மை எல்லாத்தையும் காமிச்சு அது சொல்லுது, நீ நெடுஞ்சான் கிடையா என்கிட்ட வணங்குனீன்னா இது எல்லாத்தையுமே நான் உனக்கு தருவேன். அப்ப இது என்னது? பேராசை. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? இதெல்லாம் எதுல வருது? நான் சொல்றேன், இந்த உணவு பிரியம், பெருமை, பேராசை எல்லாம் எதுல வருது சிஸ்டர்? எந்த லிஸ்ட்ல வருதெல்லாம்? என்ன பாவம்? தலையாய பாவங்கள் இதுலதான் இதெல்லாம் வரும். அப்ப நல்லா கேட்டுக்கோங்க சிஸ்டர். அப்ப இந்த தலையாய பாவங்கள், இவ்வளவு நேரம் ஒரு 10 நிமிஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், சோதனை, இதுதான் நம்மளுடைய தலையாய பாவங்கள். என் அன்பார்ந்தவர்களே, அப்ப நம்ம கிட்ட நான் வெல் செட்டில்டு, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வறுமை இல்லை, நான் எனக்கு பட்டினி இல்லை, நான் எனக்கு துன்பம் இல்லை, எனக்கு நோய் இல்லை, யாருமே மாறுதட்டி கொள்ளிக்க கூடாது. யாரும் தன்னை மறுதட்டி கொண்டிருக்க கூடாது. சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள். இந்த சோதனை நம்மை பாவத்திற்கு அழைத்து செல்லும். இந்த பாவம் நம்மை நரகத்திற்கு கூட்டி செல்லும். இதற்கு ஒரே வழி விழித்திருந்து ஜெபிப்பதுதான். அப்ப இங்க மிக உயர்ந்த ஆண்டவராகிய இயேசுவைய இறைமகனையே இவன் சோதிக்கிறான் அப்படின்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. கடவுளையே சோதிச்சு கடவுளையே பாவம் செய்ய வைக்கணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னா நாமெல்லாம் பாவம் செஞ்சு நாம நரகத்துல போறதுக்கு அவன் எவ்வளவு ட்ரை பண்ணுவான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நண்பர்களே, ஆமென். அப்ப இங்கேயும் கடவுள் இங்கேயும் உனக்கு அந்த அரசெல்லாம் கொடுக்குறேன், காலில் விழுகு அப்படின்னும் போது இங்கேயும் ஆண்டவர் வார்த்தை மூலமாக தான் பேசுகிறார். அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு வணங்கி அவன் ஒருவருக்கே பணி செய் என்று இறை இணைச்சட்டம் 6:13 மூலமாக பேசுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, கடவுள் மையம் கொண்டது பாவத்தில் தன்னை உட்படாதபடிக்கு அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. நாம் வாழ்க்கையில் சோதிக்கப்படுகிறோம், நாம் பாவம் செய்து விடுகிறோம் சிஸ்டர். ஹல்லேலூயா. என் அன்பார்ந்தவர்களே, அதனாலதான் பவுலடியார் அவருடைய வார்த்தைகள்ல, என் அன்பார்ந்தவர்களே, கடவுள் சோதிக்கப்பட்டார் ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அப்ப நம்மளை பத்தி நம்ம கடவுளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னையே அவன் சோதிக்கிறான் அப்படின்னா தாம் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மள இப்படித்தான் நம்ம ரெட்ரீட்டுக்கே போயிட்டு வந்தாலும், நம்ம சர்ச்சுக்கே போயிட்டு வந்தாலும் வீட்டு வாசல்ல ஒரு தொல்லை நிக்கும் நமக்கு. அப்ப இதற்குத்தான் என் அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்கள் ஜெபியுங்கள். என் சகோதரர்களை, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால ஜெப வாழ்வுல நிலைத்திருக்க முடியுமோ அப்பதான் உங்களால இப்படிப்பட்ட சோதனைகளில் இருந்து உங்களை காப்பாத்திக்க முடியும். நீங்க இல்ல என்னால ஜெபம் இவ்வளவு நேரம்லாம் என்னால ஜெபம் பண்ண முடியாதுன்னீங்கன்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட சோதனைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றுபவர் யாரும் கிடையாது. ஏன்னா தெய்வத்தினால் அன்றி வேறு யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். என் சகோதரிகளே, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்களுடைய ஜெபத்துல உங்களை முழுமையாக உங்களை கட்டி போடுகிறீர்களோ, உங்களை முழுமையாக, என் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய உடல், உங்க உடம்பு சொன்ன பேச்சு கேட்கலையா? நீங்க சொன்னது உங்க உடம்பு எப்படி கேட்காம இருக்க முடியும்? சொல்லணும் அதுகிட்ட, அப்பா இந்த நேரம் ஜெபிக்கிற நேரம், இது ஜெப நேரம், இந்த நேரம் நம்ம உட்காரணும், நம்ம ஜெபிக்கணும். காலையில நம்ம என்ன செய்யணும்? 6 மணி 7 மணிக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தெரியுமா? 3 மணிக்கு
ஐ திங்க் கொஞ்சம் மறந்துருச்சு, ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த இது நல்லா இருக்கும், மறந்து போயிடுச்சு. 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் இருங்க வர்றேன். ஞானி. இல்ல 3 மணிக்கு எழுந்திருப்பவர் ஞானி. 4 மணி என்று நினைக்கிறேன். 4 மணிக்கு எழுந்திருக்கிறவர் வந்து அறிவாளி. ஐ திங்க் 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறவர் அப்படின்னு நினைக்கிறேன் மனுஷன். ஓகே, ஒரு மனிதன்றவன் இயல்பா வந்து ஒரு 5 to 6 மணிக்குள்ள எந்திரிக்கிறவன் இயல்பா இருக்கிறவர் ஒரு மனிதன். 7 மணிக்கு எழுந்திருக்கிறவன் எருமை. என் நண்பர்ந்தவர்களே இதை ஒரு பழமொழியாகவே சொல்லுவாங்க. ஒரு மனிதர் காலையில என் சகோதரிகளே 3 மணிக்கு 3 to 4 மணிக்குள்ள எழுந்திருந்து நம்ம ஜெபிக்கிற பழக்கம் தான் நம்ம ஞானி. அப்ப 4 to 5 மணிக்குள்ள நான் எழுந்து இப்படிப்பட்ட நேரங்களை நான் ஜெபிக்கிறோம்னா நான் அறிவாளி, நான் புத்திசாலி, என் கடவுள்கிட்ட இருந்து எப்படி எதை பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு தெரியும். 5 to 6 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன் இந்த நேரத்துலயாவது கண்டிப்பா எந்திரிச்சு ஆகணும். இல்ல நான் 7 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தான் தூங்குவேன்னா எருமை. அல்லேலூயா. இது நான் சொன்னது இல்ல சிஸ்டர், ஒரு புத்தகத்துல நான் படிச்சது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜெப வேலைகள் என் ஆண்டவரிடம் நான் விழித்திருந்து ஜெபிக்கணும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளணும். என் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை நான் ஜெபிக்கும் போது சொல்றேன், ஆண்டவரே என்னை சோதனைக்கு உட்படுத்தாதையும் மட்டும் நான் ஜெபிச்சா போதுமா? அந்த ஜெபத்தை எந்த அளவுக்கு என் வாழ்வில நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஜெபத்துல உட்கார்றேனோ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால் மட்டும் வச்சிடாதீங்க. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால். நான் 1/2 மணி நேரம் பிரேயர் பண்றேன்னா நான் 1 மணி நேரம் படம் பார்ப்பேன் இருந்தீங்கன்னா போச்சு, எல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. என் நண்பர்ந்தவர்களே, இந்த வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் தான் சிஸ்டர். நான் படமே பார்க்க கூடாது, நான் சீரியலே பார்க்க கூடாது, நான் மொபைலே நோண்டக்கூடாது, நான் என்னுடைய வீட்டு பணி. என் நண்பர்ந்தவர்களே, அழகை வந்து பார்க்கும் பொழுது 2 காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். ஒண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கணும், ஒண்ணு ஜெபிச்சுட்டு இருக்கணும். அப்ப மட்டும்தான் அவனால நம்ம டச் பண்ண முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒண்ணு வேலை பார்க்கணும், இல்லன்னா ஜெபிக்கணும். அப்ப இந்த 2 காரியங்கள்ல நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்மள அவன் டார்ச்சர் பண்ணுவான். நம்ம பக்கத்துல வந்து நம்மள எந்த அளவு நீங்க நினைக்கிறீங்க அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுக்கு கிறிஸ்தவர்கள்னா ஆகவே ஆகாது. ஏன்னா ஜெபிக்கிற பிள்ளைகள். என் நண்பர்களே, அவன் அதிகமாக சோதனைகளை உட்படுத்த நமக்காக நம்ம இயேசு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கிட்டேயே அவன் இந்த லோலாய் பண்ணானா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அப்ப அந்த அழகையானவன் எப்ப வந்து இந்த ஓகே இந்த 64 சிவாஜி காலனிக்குள்ள இந்த கிரேஸ்ன்ற புள்ள இருக்குது, இதை போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வரலாம். அவன் வரும் பொழுது நான் இங்க ஒண்ணு ஜெபிச்சுட்டு இருக்கணும், இல்ல என் குடும்ப பணி, என் வீட்டு பணி, என் பிள்ளைகளுக்கு உண்டான காரியம், என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்புகள் நான் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இது 2ஐயும் விட்டுட்டு நான் ஒரு சினிமா பாடலை போட்டு இல்ல பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட பேசி இல்ல போன்ல அரட்டை அடிச்சு இதெல்லாம் நான் என்னென்ன பண்றேனோ இங்க அவன் கொண்டு வருவான் தலையான பாவங்களை கொண்டு வருவான். இதுதான் சோதனை. என் சகோதர சகோதரிகளை, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால ஜெப வாழ்வுல இணைந்திருக்க முடியுமோ சிஸ்டர், இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். என்ன சிஸ்டர், அதுக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? என் அன்பார்ந்தவரே, கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஃபுல்ஃபில், முழுமை இல்லாமல் யாரும் கடவுளை பார்க்க முடியாது. ஒரு சின்ன அப்பழுக்கு இருந்தா கூட, ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட தெய்வத்தை நம்மளால பார்க்க முடியாது. அவருடைய தூய்மையான விண்ணகத்தின் இன்ப பேரினிலே நம்மளால பங்கேற்க முடியாது. சிஸ்டர், நான் நாள் ஃபுல்லா ஜெபிக்கிறேனே, நான் ஒரு 1/2 மணி நேரம் சீரியல் பார்த்துக்க கூடாதா? என் அன்பார்ந்தவர்களே, ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்தவங்க, நான் யாருன்னு சொல்ல வரும்ல, எனக்கு தெரிந்தவங்க 9 to 9:30 மணி வரைக்கும் இந்த நாடகம் பார்த்தே ஆகணும். அவங்க சொல்றாங்க, நல்லா பிரேயர் பண்றவங்க, பெரியவங்க, வயசானவங்க, நல்லா பிரேயர் பண்றவங்க, நல்லா 3 மணி ஆனா இரக்கத்தம் ஜெபமாலைக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிடுவாங்க. நம்ம ஜெபக்குழுல எல்லாம் இல்ல, கற்பனைக்கெல்லாம் போயிடாதீங்க, நம்ம ஜெபக்குழு கிடையாது, அவங்க என்னோட ரிலேட்டிவ். அந்த 3 மணி ஆனா அவங்கள மாதிரி பிரேயர் பண்ண முடியாது. நல்ல பிரேயர் லைஃப்ல இருக்கிறவங்க, வயசானவங்க, above 80, above 70 and 75 இருக்கும் பாத்துக்கோங்க. ஆனா அந்த 9 to 9:30 அந்த 1/2 மணி நேர நாடகம் என்ன விட்டு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. நானும் அவங்கள்ட்ட வார்த்தை மூலமா விளையாண்டுட்டு இருக்கிறேன். இப்படி அப்படி ஒருவேளை இப்படி இருந்தா, இந்த மாதிரி இருந்தா என்னால விட்டே கொடுக்க முடியாது. அப்ப என்னால 24 மணி நேரத்துல என்னால இந்த 1/2 மணி நேரத்தை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னா இங்க முழுமை இருக்குதா சொல்லுங்க? என்னது பிரேயர் பண்றாங்க, பக்தியா இருக்கிறாங்க. அப்ப அந்த 1/2 மணி நேரத்துல அவங்க பிரேயர் இவ்வளவு தூரம் பண்ணி அதுதான் பலவீனம்.
அதுதான் இங்க பவுலடியார் நமக்கு சொல்றாரு, எப்பா நம்மளுடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. இதுதான் வலுவின்மை, இதுதான் சோதிக்கப்படுதல். அதுக்குதான் நம்ம என்ன நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இவ்வளவு பிரேயர் பண்றாங்களே அவங்களால எப்படி அது முடியுதுன்னு கேக்குறீங்களா? ஏங்க சிஸ்டர், அது அவ்வளவு பண்ணியும் அவங்க அந்த மாதிரி ஒரு சீரியல் பாக்குறாங்களே, அது பலன்கள் கொடுக்குமா? அவங்க பண்றதுல எதுவும் இருக்குமான்னு கேக்குறேன். சிஸ்டர், பலன் கொடுக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப ஓகே பலன் கொடுக்கும். இந்த உலகத்துல இவங்க அந்த கடவுளுடைய அந்த ஆசிர் பெறுவாங்க, எல்லாம் ஓகே. இவங்க இவ்வளவு ஜெபம் பண்றாங்க, என்ன சிஸ்டர் வந்து 1/2 மணி நேரம் தானே, இவங்க இவ்வளவு மீதி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, எப்போதும் திருப்பலிக்கு போறாங்க. என்ன சிஸ்டர் நல்லா கேட்டுக்கோங்க, இதனால என்ன மைனஸ்? மிகப்பெரிய மைனஸ், விண்ணகம் போக முடியாது. என் அன்பார்ந்தவர்களே, தூய்மை இல்லாமல் யாராலும் கடவுளை காண முடியாது. அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் ஜாஸ்தி சிஸ்டர். உலகத்துல ஒண்ணும், என் செய்தியை அடிக்கடி கேட்கறவங்களுக்கு நான் பேசுறது நல்லா புரியும். ஒண்ணு, உலகத்துல பரிகாரம் பண்ணணும். என் அன்பார்ந்தவர்களே, இங்க பரிகாரம் யார் ஒருவர் மேற்கொண்டு பரிகார வாழ்வு தன்னால வாழ முடியாது. என்னால சாட்டையெல்லாம் எடுத்து அடிச்சுக்க முடியாது, முள் சாட்டையெல்லாம் என் உடம்புக்கு ஆகாது, என்னால கல்லு மேல எல்லாம் முட்டி போட முடியாது, என்னால பட்டினி போட்டு 2 நேரம் உபவாசம் எல்லாம் இருக்க முடியாது. இங்க அதுக்கான பரிகாரம் செய்யலைன்னா அதுக்கு பேர் தான் உத்தரிக்கிற ஸ்தலம். என் அன்பார்ந்தவர்களே, இப்ப எனக்கு இங்கேயும் பரிகாரம் நான் பண்ண தேவையில்லை, நான் அங்கேயும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலேயே நான் போய் பரிகாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க ஃபுல்ஃபில்லான வாழ்க்கை வாழ்ந்துதான் வரும். புரியுதா எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா பிரதர்? புரியுதா? பிரைஸ் அல்லாஹ். என் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மிடம் கேட்பது நம்முடைய அன்பை முழுமையாக கேட்கிறார். அப்ப இந்த முழுமையாக நம்ம கடவுளுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா சோதனைக்கு உட்படாமல் இருக்க நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ, விட்டு கொடுக்கணும் சிஸ்டர். கடவுளுக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு இணை எனக்கு இந்த உலகத்துல அது எதுவா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், அரட்டையா இருக்கட்டும், அரட்டை கச்சேரியா இருக்கட்டும், கிளப்பா இருக்கட்டும், எப்படிப்பட்ட டான்ஸ் கச்சேரியா இருக்கட்டும், என் கடவுளுக்கு இணை எதுவுமே கிடையாது. என் கடவுளுக்கு எந்த அளவுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு, ஒண்ணு உங்க குடும்ப பணி, இன்னொன்னு ஜெப வாழ்வு, இத ரெண்டையும் நான் கம்ப்ளீட்டா நான் சரியான வாழ்வுல போயிட்டு இருக்கிறேன்னா இந்த சோதனையை உங்கள்கிட்ட யாரால என்ன பண்ண முடியாது, அழகையால கொண்டு வர முடியாது. 100% முடியாது. என் அன்பார்ந்தவர்களே, எபேசியர் 6, இதுதான் அந்த முக்கியமானது. எபேசியர் 6வது அதிகாரத்துல எத்தனையோ முறை இந்த வசனங்களை நம்ம கேட்டிருப்போம். எபேசியர் 6வது அதிகாரத்துல என் அன்பார்ந்தவர்களை கடந்து போயிட்டே இருப்போம். எத்தனையோ விதமான திருப்பலியின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக கடவுள் இந்த வார்த்தைகளோடு உங்களோட பேசிட்டே இருந்திருப்பார். கவனிங்க, எபேசியர் 6வது அதிகாரத்துல 10 வரிசையா வரும். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அப்ப நாம என்ன பண்ணணும், அவரோடு இணைந்து இருக்கணும். எப்பொழுதுமே அவரோட இணைந்திருக்கணும் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இதுக்காகத்தான் என் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள், நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்னை மரியாள் சும்மா வேலை வெட்டி இல்லாம ஜெபமாலையை கொடுத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு பொழுது போகலன்னு சொல்லிட்டா என் அன்பார்ந்தவர்கள் இந்த ஜெபமாலை பிடிப்பா, என் மக்களை ஜெபமாலை பண்ண சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை எவ்வளவு நம்ம உதாசனப்படுத்துறோம். எத்தனை பேர் தொடர்ந்து வீட்டுல ஜெபமாலை செய்யறோம். எதுக்கு இந்த ஜெபமாலை, எதுக்கு இந்த மணிமாலை, ஏன் இந்த ஜெபம் செய்கின்ற இந்த மாலை எதற்காக? ஏன்னா நம்மளை ஜெபத்தில் வாழ வைப்பதற்காக. நமக்கு ஒரு அருள் அடையாள கருவி அது. நம்ம வீட்டுல இருக்கிற இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு புத்தகம். எப்படிப்பட்ட புத்தகம்? ஆவியின் அருளால் எழுதப்பட்ட புத்தகம் அது. அப்ப இந்த விவிலியம் என்ற இதுவும் சரி, விவிலியமும் சரி, இந்த ஜெபமாலையும் சரி, நம்மளை தொடர்ந்து பிரேயர் லைஃப்குள்ள நீங்க ஜெபம் பண்ணணும்னா தொடர்ந்து சிஸ்டர், நான் எப்படி ஜெபம் பண்றது, என் குடும்ப காரியங்கள், அடுத்து என் ஜெப வேலை, எப்படி ஜெபம் பண்றது, எதன் மூலமாக? முழங்கால் போட்டு நீங்க இந்த ஜெபமாலையும் கையில இல்லாம, இறைவார்த்தையும் கையில இல்லாம எவ்வளவு நேரம் உங்களால தனிப்படையா ஜெபம் பண்ண முடியும்? எவ்வளவு நேரம் உங்களால முடியுமா முடியாதா? நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நான் பேசுறது புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. உங்க கையில ஜெபமாலையும் எடுக்காம, பைபிளும் இல்லாம நீங்க உங்களால ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்களால ஜெபத்துல உட்கார முடியும்? எப்படி உங்களால முழுமையாக ஜெபிக்க முடியுமா? இதுதான் என்னோட கேள்வி. அது கஷ்டம் தானே என் அன்பார்ந்தவர்களே. அப்ப இது 2 கடவுள் கொடுத்த பொக்கிஷம் உங்களுக்கு. உங்க வீட்டுல இருக்கிற உங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருக்க நீங்க எந்த இடத்துல ஜெபமாலை வச்சிருக்கீங்களோ அந்த ஜெபமாலையை பாருங்க. உங்க வீட்டுல இருக்க ஆண்டவருடைய இறைவார்த்தை பாருங்க, பைபிள் பாருங்க. இது 2ம் நீங்க சோதனைக்கு உட்படாது இருக்க கடவுள் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம். இது 2மே. அப்ப இத 2யும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ, என் அன்பார்ந்தவர்களே,
எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இதை பயன்படுத்து. ஏன் ஆண்டவர் சொல்றாரு தீர் சீதோன் பட்டணமே உனக்கு ஐயோ கேடுங்கிறாரு? ஏன்? ஏன்னா ஒரு முஸ்லீம் கிட்டயோ ஒரு ஹிந்து சகோதரர்கிட்டயோ ரெண்டு பாக்கியமும் இல்ல. நமக்கு இதை கொடுத்திருக்கிறாரு கடவுள். அப்ப நாளைக்கு தீர் சீதோன் பட்டணமே உனக்கு ஐயோ கேடுன மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது வராது? அந்த வார்த்தை நமக்கு வராதா? நான் உன்னோடு பேசிய வார்த்தைகளை நான் அவர்களோடு பேசியிருந்தால் என்றோ அவர்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து மனந்திரும்பி இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? என் அன்பர்ந்தவர்களே, நாம் சோதனைக்கு உட்படாது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து ஜெபம் செய்பவர்களாக மட்டுமே நம்மளால் என் அன்பர்ந்தவர்களை சோதனைக்கு உட்படாமல் இருக்க முடியும். அப்ப இங்க கடவுள் தரும் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அப்ப என் ஆண்டவரோடு நான் இணைந்து இருக்கணும் அப்படின்னா என் வீட்டுல என் தெய்வீக ஆண்டவரை பெற்ற என் தேவ அன்னை காட்சி கொடுத்து அந்த மணிமாலை ஜெபமாலை பரிசுத்த மாலையை கொடுத்து அப்பா ஜெபம் செய்யுங்கள் என்று கொடுத்திருக்கிறாரே, நான் அதை எந்த அளவுக்கு நான் அதை யூஸ் பண்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நான் அதை பயன்படுத்துறேன், அதை காட்சி பொருளாக கழுத்தில் அணிந்து கொண்டு மட்டும் இருக்கிறேனா, என் கார்ல என் டூ வீலர்களையும் சும்மா தொங்க விட்டுக்கிட்டு மட்டும் இருக்கிறேனா, அதை எடுத்து ஜெபித்து 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 நான் என்னை வலுவூட்டி கொண்டே இருக்கிறேனா, என்னை ஆன்மீகத்துக்குள் உள்ளாக்கி கொண்டே இருக்கிறேனா, நான் புத்துணர்வு பெற்றுக்கொண்டே இருக்கிறேனா? நம்ம அதை யோசிக்கணும்ல என் அன்பார்ந்தவர்களே. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஜெபமாலைகளை நான் உருட்டுகிறேனோ ஜெபிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளோ என்னோட ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னைக்கு நான் இத்தனை வசனம் படிக்கணும், இன்னைக்கு நான் இத்தனை அதிகாரம் படிக்கணும், நான் 3 வேளை போஜனம் சாப்பிடுறேனே, 3 வேளையும் போஜனம் இல்லைன்னா எனக்கு என்னோட உடலுக்கு பலம் கிடைக்குமா? அதே மாதிரி 3 வேளையும் இறைவார்த்தை உள்ளத்துக்குள்ள போலன்னா என் ஆன்மாவுக்கு எப்படி பலம் கிடைக்கும்? அப்ப இறைவார்த்தைகளை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், வார்த்தைகளை வாசிக்கிறேனா, தியானிக்கிறேனா, எந்த அளவுக்கு நான் அதை எனக்குள் உட்புகுத்திக்கிறேன்? ஹல்லேலூயா. என் அன்பார்ந்தவர்களை, இந்த ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். நம்ம வலுவூட்ட பெறணும்னா நம்ம ஆண்டவரோட இணைந்துதான் இருக்கணும். நமக்கு இந்த ஒரு நாளைக்கு பாக்குற ஒரு திருப்பலி பத்தாது சிஸ்டர். நான் திருப்பலிக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் டேஸ்ல ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்கள்ல போறோம், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம், மற்ற நாட்கள்ல போறோம் அதிகபட்சம் 45 நிமிஷத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறோம். அப்ப எனக்கு இது போதுமா? இது பத்தாதே. அப்ப இது போதுமா என் நண்பர்கள்? அப்ப நம்ம கிட்ட எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. என் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, இந்த சோதனையும் இந்த துன்பமும் இந்த பிரச்சனைகளும் இதோ நம்மை கடவுளிடம் இருந்து பிரித்து கொண்டு இருக்கிறதே, என்ன செய்யணும்? நாம அவர் பாதத்துல சரணாகதி அடைந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட இந்த சோதனைகளை வெல்ல முடியும். ஹல்லேலூயா. என் நண்பர்களே, பெருமை ஒவ்வொருவருமே நமக்குள்ள அப்பப்ப உதிக்கும் நமக்குள்ள ஒரு பெருமை. தலையான பாவத்தில் முதலாவது பாவம் என்பது ஆணவம், பெருமை. என் அன்பார்ந்தவர்களே, இங்க இருக்கிறீங்க ஒரு 40-50 பேர் இருக்கிறீங்க. நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் பெருமை அப்பப்ப எட்டி பார்க்கும். எல்லாத்துக்குள்ளயும் உண்டு சிஸ்டர். ஏன் இதை நான் செய்ய மாட்டேனா? எனக்கிட்ட கொடுக்காம அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஏன் இதை நான் பண்ண மாட்டேனா? எனக்கு இவங்கள மாதிரி பேச தெரியாதா? எனக்கு இவங்கள மாதிரி பாட தெரியாதா? எனக்கு இவங்கள மாதிரி சமைக்க தெரியாதா? எனக்கு இவங்கள மாதிரி வேலை பார்க்க தெரியாதா? என் அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்தில் நமக்குள்ள ஒரு பெருமை எட்டி பார்க்கும். ஏன் நான் இதுக்கு தகுதி இல்லையா? வாட் அ கிரேட் ஐ. அப்ப நம்மளை பத்தியதான ஒரு எண்ணங்கள் கலைது எல்லாருக்கும் சிஸ்டர். இது யாரா இருந்தாலும் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, பெருமையிலிருந்து தப்பிக்கவே முடியாது சிஸ்டர். ஆனா அதுல இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இங்கே ஆண்டவர் எதை பயன்படுத்தினார்? நீ மேல இருந்து கீழே குதி, உன்னை பார்க்கலாம், உன்னுடைய வானத்துதர்கள் வந்து காப்பாத்துறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் கேட்கும்போது ஆண்டவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப நாம நம்மளுடைய வீட்டுல ஜெபம் என்ற இந்த இறை வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினா மட்டும்தான் இப்படிப்பட்ட தலையான பாவமாகிய இந்த சோதனைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அழகையின் ஏமாற்று வழிகளை, அதே எபேசியர்ல அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகலன்களையும் அணிந்து கொள்ளும். அழகையின் ஏமாற்று வழிகள் நம்மளை ஏமாத்துவோம். என் அன்பார்ந்தவர்களே, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை ஏமாத்துவானோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை கையகப்படுத்துவானோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகத்தினுடைய மாயைகளுக்குள்ள நம்மளை கொண்டு போவானோ எல்லா வேலையும் நமக்குள்ள நடக்கும். என் அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய பண ஆசை காட்டுவோம். இது பெருசா அது பெருசா, ஓகே அது நல்லா இருக்கு. என் அன்பார்ந்தவர்களே, உலகத்துல மாயைகளும் பிம்பங்களும் நம்மளை நம்ப வைப்பான். அழிந்து போகும் பொருட்கள் மீது நமக்கு அதிக நாட்டத்தை கொடுப்போம். என் அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு திருப்பலி முக்கியமா, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முக்கியமா, ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் முக்கியமா? நீ காலையில வந்தீன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓட்டி டைம்,
ஒவ்வொரு நாளும் நீ எல்லா நாளும் வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு 500 ரூபாய் சம்பளம்னா, ஞாயிற்றுக்கிழமை நீ காலையில 6 மணில இருந்து இந்த டைம் வரைக்கும் நீ வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு டபுள் சம்பளம். 500ங்கிறது 1000 ரூபாய் சம்பளம். அப்ப எப்படி எல்லாம் ஏமாத்துறோம் பாருங்க கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் கோயிலுக்கு போகணுங்கிறது கண்டிப்பா முக்கியம். ஆனா அந்த கடன் திருநாளை மீறி எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிட்டு இருக்காங்க திருப்பலி பார்க்காம, திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம? இது அவனுடைய ஏமாற்று வழி இல்ல. அல்லேலூயா. என் நண்பர்ந்தவர்களே, இதுதான் சோதனை. இந்த சோதனையில் இருந்து நம்மள நாம காப்பாத்திக்கணும் சிஸ்டர். இதுக்கு ஜபத்தினால் என்று யாராலுமே ஒண்ணும் பண்ண முடியாது. பரவாயில்ல சிஸ்டர், நான் வாழ்ந்துட்டு போறேன், என்ன சோதனை, எனக்கு அப்படிதான் பெருமை, எனக்கு பொறாமை வரும், எனக்கு ஆணவம் இருக்கும், நான் இப்படிதான் என்ன சாப்பாடு புரியை. நீங்க தலையான பாவங்களை லிஸ்ட் எடுத்து பாரு. என் நண்பர்ந்தவர்களே, ஒரு ஆண் கரெக்டா கணவனோடு ஒரு ஆண் பெண் குடும்பத்துல ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என் நண்பர்ந்தவர்களே, குடும்பத்துல அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிம்மதியா போயிட்டு இருக்கு குடும்பம். அங்கே ஒரு பெண் திடீரென்று ஒரு மற்ற ஆணால் ஈர்க்கப்படுகிறார். தன் கணவன் கிட்ட கிடைக்காத ஏதோ ஒரு அன்பு சிநேகம் அங்க கிடைக்கிறது, ஈர்க்கப்படுகிறாள். இதுதான் சோதனை சிஸ்டம். ஒரு ஆண் இப்படியாக இன்னொரு பெண்ணினுடைய வசம் ஈர்க்கப்படுகிறார். தனக்கு பிள்ளை இருக்கு, மனைவி இருக்கு, தன் குடும்பம் இருக்கு, இப்படி போனா தன் குடும்பம் சீர்கற்றும், பிள்ளைங்க அப்பா இல்லாத அனாதை ஆயிடுவாங்க, அப்பா இல்லாம போயிடுவாங்க, மனைவி இப்படி கேள்விக்குறி ஆயிடுவாளே, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு சிந்தனை வர்றதே கிடையாது. அப்ப இங்கே காமவெறி என்ற இந்த தலையான பாவம் ஒன்று தலை தூக்குகிறது. என் நண்பர்களே, உலகத்துல நித்தம் கள்ளக்காதல் என்ற ஒரு தவறான சம்பவம் நித்தம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது அனைத்துமே சோதனைகள், நம் வாழ்வில் வருகிற சோதனைகள். அப்ப இந்த எல்லாத்துலயுமே சிஸ்டர், எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகத்துல நம்ம சோதனைகளுக்கு உட்படாது இருக்க வேண்டுமோ. என் நண்பர்களே, நம்மளுடைய முக அழகு, நம்மளுடைய உடல் தோற்றம், இதுதான் மற்றவர்களை ஈர்க்குது என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்குள் வாழ்கின்ற ஆன்மீக அழகு என்று நமக்குள் ஒன்று அன்றாடம் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. இது நம்மை உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி விடும். என் சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். என் நண்பர்களே, நம்ம பரிகாரம் என்று ஒன்று இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள் அதிகமா நம்ம யோசிக்கிறது கிடையாது சிஸ்டர். இன்னைக்கு நம்ம பாவ சங்கீதனம் எடுக்கிறோம். உண்மையாகவே பாவ அறிக்கை என்பது நம்மளை நரகத்திலிருந்து காப்பாற்றும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாவ அறிக்கை சொல்லுகிறீர்களோ, போய் குருவானவர்கிட்ட, குருவானவரை இப்படியாக என் கோபத்தின் உச்சத்திற்கு போய் என் வீட்டுல எனக்கு என் மாமியாருக்கும் பயங்கர சண்டை நடந்துச்சு, தப்புதான், பெரியவங்களை தெரியாம பேசிட்டேன், தப்புதான், பாவ மன்னிப்பு கேட்டுறோம். இவ ஒன்னொன்னு நம்ம பேச நம்ம சொல்ல பாவரிக்கை சொல்ல குருவானவர் இதோ தந்தை பெயராலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனு சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம நரகத்துல இருந்து தப்பிச்சிடுறோம். ஆனா அதுக்கான பரிகார வாழ்வு ஒன்று உண்டு. அந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டம் சிஸ்டர். என் நண்பர்களே, அந்த பரிகாரம் செய்யத்தான் அநேக புனிதர்கள் தன் உடலை வருத்தி கொண்டார்கள். என் நண்பர்களே, பாலைவன துறவிகளாக திரிந்தார்கள் என் நண்பர்களே. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பரிகாரம் வலிக்கின்றது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல ஒண்ணு பரிகாரம் செஞ்சுக்கணும். எத்தனையோ துறவிகள், எத்தனையோ புனிதைகள் முதற்கொண்டு அந்த முள் சாட்டையில தன்னை அடித்தடித்து காயப்படுத்தி கொண்டார்கள். என் பாவமே, என் பரிகாரம், நான் பரிகாரம் செய்யறேன், நான் பரிகாரம் தனக்கு வர நோய்களை பரிகாரமாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு வர துன்பத்தை சில பேர் பிரேயர் பண்ணுவாங்களாம் புனிதர்கள், ஆண்டவர் இன்னைக்கு ஏதாவது எனக்கு துன்பம் கொடுங்க, யாராவது என்னை காயப்படுத்தணும், எனக்கு வர்ற காயங்கள் என் பாவத்திற்கு பரிகாரமா ஏத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்யலை இல்ல. ஆண்டவரே, அப்பா, நாங்க இந்த உலகத்துல வாழ்றவருக்கு இத்தனை மனுஷாவளிகளோட வாழ்றோம், ஆனா விண்ணகத்தை கடந்து நாங்கள் வர வேண்டும் என்றால் என் பாவத்திலே நான் பரிகாரம் செய்தால் அன்றி, ஏனென்றால் ஒரு சின்ன மாசு இருந்தா கூட